கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1:20 சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். ஆண்டவரோடு கூட நாம் ஒப்புரவாகுதலினாலே இந்த உலகத்திலே நமக்கு எப்படி சமாதானம் நிறைவாய் இருக்கும் என்று ஒருவேளை நாம் நினைக்கலாம். பல சமயங்களிலே தேவனோடு கூட நம்முடைய உறவை நாம் உண்டு பண்ணிக்கொள்ள, அந்த உறவிலே நாம் நிலைத்திருக்க, பல நேரங்களிலே ஏன் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போகிறோம்? அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய சம்பந்தப்பட்ட காரியம். ஆனால் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து என்ன, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன, நாம் தேவனுடைய காரியத்தையும் உலக பிரகாரமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளையும் நாம் பிரித்து விடுகிறோம், பிரித்து பார்க்கிறோம். நாம் நினைக்கிறோம் இது வேறு அது வேறு என்று. நம்முடைய சகல ஆசீர்வாதத்திற்கும் சமாதானத்திற்கும் காரணமாய் இருக்கிற அவரோடு கூட நாம் ஒன்றித்திருந்தால் போதும், அவரோடு கூட ஒப்புரவான ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்தால் போதும், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நிச்சயம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்.